ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதை. 4 இமாம்களிலே மதுஹபுகளை அமைத்த 4 இமாம்களிலே ஒருவர். ஹன்பலி மதுஹபை அமைத்தவர்கள். ரொம்ப பெரிய மேதையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மானசீகமான அதிகமான தொடர்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எல்லா நாமங்களும் அப்படித்தான். அதுல இவர்கள் இன்னும் பேணுதலாக இருந்தார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வை அவர்கள் கனவிலே கண்டார்கள். அவர்களை பற்றி உள்ள சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் கனவுல பார்க்கலாம். உலகத்தில் நேரா பார்க்க முடியாது, எந்த நபியும் பார்க்க முடியாது, எந்த ரசூலும் பார்க்க முடியாது, எந்த மலக்கும் பார்க்க முடியாது. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹ் தஆலாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கைஃபியத், அது எப்படி பார்த்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, நபி அவர்கள் விவரிக்கவும் இல்லை. அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலாவை பார்த்தார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார்களாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா ரப்பி பிமா யத்தகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரிபூன், உன்னிடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எந்த பொருளின் மூலமாக நெருக்கம் பெற முடியும் என்பதாக கேட்டார். உன்னிடத்தில் ரொம்ப நெருங்கி வரணும்னு சொன்னா எதன் மூலமாக அந்த நெருக்கம் பெற முடியும் என்பதாக. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அஹ்மத் பிதிலாவதி கலாமி, என்னுடைய கலாமை ஓதுவதை கொண்டுதான் நெருக்கம் பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். என்னுடைய கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாமை, திருவசனங்களான இந்த வேதத்தை ஓதுவதை கொண்டுதான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் திருப்பி கேட்டாங்களா அல்லாஹ் தஆலா இடத்துல, யா ரப்பி பி ஃபஹ்மின் நம்பி கைரி ஃபஹ்மின், விளங்கிய விளங்காமலா அப்படின்னு கேட்டாரு. விளங்கி ஓதனா நெருக்கம் பெற முடியுமா, விளங்காம ஓதனா நெருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் தஆலா திருப்பி சொன்னா, யா அஹ்மத் பி ஃபஹ்மின் வ பி கைரி ஃபஹ்மின், விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். விளங்கினாலும் விளங்காவிட்டாலும். இப்ப இது சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுது, அர்த்தம் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, இந்த கலாமை கொண்டு, குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்தின் மூலம், சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுது.